அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோலின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில் இணைய இருப்பவர் காரைக்குடி அருகில் உள்ள தச்சக்குடியை சார்ந்த முத்தமிழ் பாரதி அவர்கள். இவர் காரைக்குடி பகுதியில் சமூக ஆர்வலராகவும், நிமிர்வு கலையகத்தில் பறை பயிற்றுனராகவும், மென்பொருள் குழு தலைவராக TCS நிறுவனத்திலும் பணியாற்றி வருகிறார். இவர் பகிர்ந்த பறை இசையை நம் வானொலி நிகழ்ச்சிக்கு பயன்படுத்துகிறோம் என்பதையும் இத்தருணத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், நான் முத்தமிழ் பாரதி, பறையிசை பயிற்றுனர் மற்றும் தனியார் மென்பொருள் பணியாளர். நான் புத்தகம் பார்த்தீங்கன்னா 2018 இருந்தே ஒரு புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு எண்ணிட்டு இருந்த ஒரு புத்தகம் வேள்பாரி, வீரயுக நாயகன் வேள்பாரி அப்படின்ட்டு விகடன் பிரசுரம் வெளியிட்டது. அது வாரமாக விகடன் நாளிதழ்லையும் வந்தது. நம்மளுடைய மதுரை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் சூவே அவர்கள் எழுதியிருக்குது. அது பார்த்திங்கன்னா தமிழர் கலாச்சாரத்தில், தமிழர் பண்பாட்டில் மறைக்கப்பட்ட ஒரு மன்னனின் கதை. கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மன்னர்களில் பாரி அவர்களுடைய வரலாற்றை குறிக்கிறது. இது பார்த்திங்கன்னா கபிலர் அவர்கள் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. போக போக இந்த காடு, மண், மலை, கடல், மருந்துகள், செடி கொடி, பாம்பு எல்லாத்தையுமே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு எழுதியிருக்காங்க. சாதாரண ஒரு விஷயமா தான் இருக்கும், ஆனால் அதைவே இதற்கு பின்னாடி இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு கற்பனையாக்கப்பட்ட கதை. அதையும் தாண்டி ஒரு சில ஆதாரபூர்வமான பல விஷயங்களையுமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. குறிஞ்சி மலர் எத்தனை இதில் பூக்கும், ஸோ அந்த ஏஜ் வைஸ்லாம் உண்மையாகவே நடந்தது. இப்போது காடுகளில் வளங்களில் நடந்த ஒரு மனிதருடைய கதைகளை சேர்த்து தான் அது வச்சுருக்காங்க. ஸோ அந்த வீரயுக நாயகன் வேள்பாரி அப்படின்னு சொல்லிட்டு பாரியின் கதையை மூவேந்தர்கள்னு சொல்கிற சேர சோழ பாண்டியர்களுடைய பற்றி கூறும்போதும் அவர்களையுமே மிகைப்படுத்தி தான் கூறப்பட்டிருக்கு. யாருமே அவர்களுமே சளைத்தவர்கள் அல்ல. பெண், பொருள், மண் மூன்றையுமே ரொம்ப மிகுதியாக மதித்தார்கள்னு தான் காமிச்சிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீழ்த்தப்பட்ட குடிகள், சேர சோழ பாண்டியர்களால் குறுநில மன்னர்கள் குறுநில பகுதிகளை ஆண்ட வீழ்த்தப்பட்ட குடிகள் தப்பி பிழைத்து பாரியின் நாட்டிற்கு தஞ்சம் அடைந்த அவர்களுடைய அந்த குலவை கூத்து, அந்த ஒரு விஷயம் கண் முன்னாடி அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கத்திற்கும் ஏதோ ஒரு இசை அங்கே இசை கருவி நிற்கும். ஏதோ ஒரு கருவி, அது தோல் கருவியாகட்டும், ஊதுகுழல் கருவியாகட்டும், ஏதோ ஒரு அதிரக்கூடிய காதலை கவர செய்யக்கூடிய, மனம் விரும்பக்கூடிய கருவிகளை பற்றி அது ஒரு பக்கமே அதே ஒரு மிகப்பெரிய நூலாராய்ச்சி செய்கிற அளவுக்கு ஒரு விஷயந்தான் பண்ணி வச்சிருக்காங்க சூவே அவர்கள். தொடர்ந்து அதில் இருக்க பேர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்பனை கேட்டாதது அந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். திசைவேலர், சூழ்கடல் முதுவன், பொற்சுவை, தூதுவை, முடியன், தேக்கன், கருங்கைவாணன், இவங்க எல்லாருமே ஒரு மிகைப்படுத்தி யாருமே யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்ற சொல்றதாகட்டும். இறுதி இப்போ முருகன் வள்ளி எப்படி திருமணம் செய்தார்கள், ஏன் அவர்களுக்கு திருமணம் நடந்தது, எப்படி நடந்தது, அவர்களுடைய மக்கள் என்ன ஆனார்கள், அதை ஒரு புது விதமான நம்ம வள்ளி திருமண நாடகத்தை பார்த்ததை விட ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் பார்க்க வச்சிருக்கிறாரு. நம்ம சூவி அவர்கள் பாதி மட்டும்தான் தொட்டிருக்காங்க. கடையேழு வள்ளல்களில் ஒரு மன்னனை தான் தொட்டிருக்காங்க. இன்னும் முதல் 7 மன்னன், இடையேழு அவர்களையும் எழுத வேணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை.
இவர்களுக்கு நம்ம குறிப்புகள் தான் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உதிரன் ராவதன் சொல்லி 2 பேர் மிக முக்கிய கதாபாத்திரமா இருக்கும். அவங்க தான் ஹீரோஸோட அதற்கு அடுத்து இருக்கிற நிலைமை. இவங்க தான் ஹீரோ அப்படின்ற முன்னிலைப்படுத்துகிற அளவுக்கான ஒரு ஒரு உத்வேகமான இளைஞர்களை கொண்டது. அது எங்க கீழடியில அவர்களுடைய பெயர் இருந்திருக்கு. அந்த பேரை எதர்ச்சியா அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. எப்படியெல்லாம் வரலாற்றை எழுத்தாளர்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அந்த நூல் பார்க்கலாம். நம்ம தற்காலத்துல தெரிந்த மன்னர்கள், தெரிந்த கதைகள் இதை சொல்லியிருக்காங்க. ஆனா வேல்பாரிங்கிறவங்க ஏன் வேல்பாரி அப்படின்னு சொன்னாங்க? பாரினா என்ன? எவ்வியூர்னா என்ன? எங்க இருக்கு? இப்போதைக்கு அது எங்க இருக்கு? அந்த அவர்கள் ஆண்ட பரம்பு மலை எப்படி இருக்கு? இதெல்லாம் நம்ம முன்னாடி காட்சிப்படுத்துறதுக்கோ, யோசிக்கிறதுக்கோ விடாம, நீ தான் வேல்பாரி, நீ தான் அங்கதான் இருக்கிற, உன்னை சுத்தி தான் வேல்பாரி இருக்கு, உன்னை சுத்தி தான் பரம்பு மலை இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்குள்ளே தேட வைக்கிற ஒரு பெருமை பேசுறதுக்கான ஒரு கதையா இல்லாம, நம்மளுடைய மன்னர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் உணர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஒரு புத்தகமா தான் அதை பார்க்குறேன். அது இல்லாம தமிழர்களுடைய மருத்துவம் செடி கொடிகளை வச்சு தான் இருக்கும். செடி கொடிகளை மட்டுமே வைத்து எந்தவித சுவர் எழுப்பாம ஒரு பாதுகாப்பு அரண் கட்டுறதாகட்டும், எப்படி திருமணங்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொண்டு வர எல்லா விஷயமே அந்த வேல்பாரி புத்தகத்துல இடம்பெற்றிருக்கும். புத்தகம் குறித்த இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த அழகப்பா பல்கலை வானொலி நிறுவனத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புத்தகங்களை படித்துவிட்டு மற்ற நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், பெரியவர்களுக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அந்த புத்தகம் குறித்த ஒரு நல்ல ஒரு பரவல் கண்டிப்பா இருக்கும். நம்ம காட்சிகள்ல பார்க்கறதோட மன கண்ணோட்டத்துல பார்க்கறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால புத்தகங்கள் படிக்கிறத ஆர்வப்படுத்துங்க. இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்னைக்கு நம்ம வானொலியில எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில முத்தமிழ் பாரதி அவர்கள் பகிர்ந்த எழுத்தாளர் சு. வெங்கடேசனின் மிக சிறந்த படைப்புகளில் ஒன்றான வேல்பாரி அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி நம்ம கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்களை நீங்க நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். kamradio@alagappauniversity.ac.in. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை பகிரணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயுமே கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.